என் தங்கப்பிள்ளையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வராகியின் வாக்கு. எதனால் இது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கின்ற வாக்கு என்றால், என் பிள்ளையே, அத்தனை சுலபமாக யாராலும் அடுத்த நாள் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை முதல் நாள் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி உன்னால் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ கோடியில் ஒரு பிள்ளைதானே, பல புண்ணியங்களை செய்த பிள்ளைதானே. இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உதவி செய்ய போகின்றவர் யார் என்பதனை அடையாளம் காட்டுவதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை யார் வந்து செய்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதனை என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும். எதனால் தெரியுமா? நாளை உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அந்த உதவியை கெட்டதாகவே நினைத்து ஒருவர் செய்தாலும் அதன் முடிவில் அதனுடைய பலன் உனக்கு சாதகமாக மாறிவிடும். ஏனென்றால் உனக்கு நாளை என்னுடைய அத்தனை ஆசீர்வாதங்களும் முழுமையாக கிடைத்திருக்க நேரம். அந்த நேரத்தில் யார் வந்து உனக்கு என்ன விஷயங்களை செய்தாலும் அது உனக்கு மட்டுமே சாதகமாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்துவிட்ட உனக்கு இதுவெல்லாம் அத்தனை பெரிய சோதனைகள் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதையெல்லாம் உன்னால் எளிதாக கடந்து வர முடியும். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக நாளை உன் வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற அதிசக்தி வாய்ந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். நாளைய விடியலில் என்ன நடக்கும் என்பதனை நான் இன்று உனக்கு சொல்வதை நீ சரியாக தெளிவான மனதோடு கேட்டுக்கொள். யாரும் உன்னை குழப்ப நினைத்தால் என் பிள்ளை நீ குழம்பி விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் பொறுப்பாகின்றேன். அதனால் தீமையே நடந்தாலும் அது இந்த வராகியினுடைய அன்போடு தான் நடக்கின்றது. இந்த தாயானவளின் ஆசிகளோடு தான் நடக்கின்றது. நிச்சயமாக இதன் முடிவுகள் நமக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ முழுமையாக நம்பிவிட்டால் போதும். என் பிள்ளையே, உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலன் நாளைய விடியலில் யாரால் கிடைக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் வாழ்க்கையில் தெய்வத்தை வெறுத்தாலும் ஒரு கட்டத்தில் தெய்வம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற மனநிலை எல்லோருக்கும் வந்து விடுகின்றது. அதுபோலத்தான் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக அதனை மாற்றக்கூடிய திறமை முதலில் உனக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இது போன்ற திறமை உனக்குள் இருப்பதை உன்னால் உணர முடிகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற எந்த பிரச்சனைகளையும் நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். எதுவாக இருந்தாலும் அதை நீ பெரிதாக கண்டு கொள்ளவும் மாட்டாய். என் தங்கமே, வாழ்க்கை என்பது உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை விதமான சந்தோஷங்களை எல்லாம் மறந்துவிட்டு அது கொடுத்த சோதனைகளை மட்டும்தான் என் பிள்ளை நீ நினைவில் வைத்து கொண்டு எப்பொழுதும் அதை பற்றியே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நான் எந்நாளும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நானும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த பிரச்சனைகளில் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது, யாரால் வருகின்றது என்பதனையும் நான் தெளிவாக அறிந்துதான் வைத்திருக்கின்றேன். உனக்கு வேண்டுமானால் இதுவெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். உனக்கு வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி உணராமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியுமல்லவா? இந்த வராகி நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களுக்கு
உனக்கு அவர்கள் செய்கின்ற அத்தனை தேவையில்லாத விஷயங்களுக்குமான பலன்களையும் நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் நினைப்பது போல பிரச்சனைகளை உருவாக்கிவிட முடியும் என்றால் இந்த வராகியானவள் நான் எதற்காக இங்கு இருக்கின்றேன்? என் பிள்ளையே, உனக்கு என்றும் துணையாக நான் இருக்கின்றேன். இதற்கு மேல் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யக்கூடிய இவர் நிச்சயமாக உனக்கான மிக பெரிய உதவியை செய்து கொடுக்கத்தான் போகின்றார். நான் நாளை உனக்கு உதவி செய்வதாக சொன்னவர் ஒரு ஆண் என்பது நீ நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய விஷயம். இவரினுடைய உதவி மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய். யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய அரவணைப்பும் இல்லாமல் தனியாக என் பிள்ளையால் வாழ்ந்து காட்டிவிட முடியும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில மன கஷ்டங்களும் மனக்கசப்புகளும் வாழ்க்கையின் அடுத்த அடியை நோக்கி உன்னை நகரவிடாமல் செய்து விடுகின்றது. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை யோசிக்க வைக்கின்றது. அப்படி உன்னை யோசிக்க வைக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருந்து முதலில் நீ விலகுவதே தவறல்லவா? இது என்ன வாழ்க்கை? வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றுதானே நீ சிந்திக்க வேண்டும். மாறாக இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நீ எண்ணிக்கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. எதை பற்றி யோசிக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும். என்னவெல்லாம் உனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்குமோ அதை மட்டும்தான் உன் அருகில் வைத்திருக்க வேண்டும். ஒருவரை பார்த்தால் மனது பதற்றமடைகின்றது அல்லது மனது நிம்மதியை இழக்கிறது என்றால் அவர்களை பார்ப்பதை தவிர்ப்பதுதான் மிகவும் நல்லது. என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய போகின்ற அந்த ஆணினுடைய பெயரை நான் இப்பொழுது உனக்கு நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நாளைய தினம் ஏகாதசி நாள். நாளைய விடியலில் உனக்கு பெருமாளினுடைய உதவி நிச்சயமாக தேவைப்படுகின்றது. என் பிள்ளையே, அவரின் அன்பையும் அருளையும் பெற அவருக்கு பூஜைகளை செய்து சர்வ நிச்சயமாக அவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் குழந்தை, ஏகாதசியில் அவரை விட்டுவிட்டால் நீ நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை பெற்றுக்கொள்வது சற்று காலதாமதமாகும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நீ நாளைய தினத்தில் எவ்வாறெல்லாம் நீ பெருமாளுக்கு பூஜைகளை செய்ய வேண்டும் என்பதனை சிந்தித்து உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் இது போன்ற உதவிகள் கிடைத்து விடாது. அத்தனை தெய்வங்களின் உதவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனென்றால் நீ படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை பெரிதல்லவா? உனக்கான பண தேவைகள், உனக்கான பிரச்சனைகள் என்று எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் முறையிட்டு நீ உனக்கானதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு மனதில் நினைத்த பல விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற தருவாயில் நிறைவேறாமல் போயிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்கி நீ அவர்களிடத்திலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொண்டால் போதுமே. நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தைக்கு இந்த வராகி ஒவ்வொரு நாளும் தருகின்ற வெற்றி செய்தியினை நீ தெளிவாக புரிந்து கொள். நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது பெருமாளின் ரூபம் என்பதனை புரிந்து கொண்டு அவரின் உதவிகளை நீ தாராளமாக பெற்றுக்கொள். நிச்சயமாக அவர்களின் நெற்றியில் விபூதியும் அல்லது குங்குமமோ சந்தனமோ மஞ்சளோ ஏதோ ஒன்று நிச்சயமாக அவர்கள் நெற்றியில் இடம் பெற்றிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் சேர்த்து வைத்து இந்த தாயானவள் உனக்கான முடிவினை நாளை தந்து விடுகின்றேன். பெருமாளின் உதவியோடு இந்த வராகி அம்மா நானும்
உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதனை முடிவு செய்து உன் வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றி கொடுக்க பல முயற்சிகளை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். எதற்கும் கலங்காமல் இரு. தேடி வருகின்ற உதவி என்னவென்று தெரிந்து கொள். நிச்சயமாக உனக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். யாரையும் நாளை நீ ஒதுக்காதே. உன்னை தேடி வந்து பேசுகின்றவர்களை ஒரு நாளும் உதறாதே. ஏனென்றால் அவர்கள் கூட உனக்கு உதவி செய்ய வந்தவராக இருக்கலாம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.